அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த ஆழமான விளக்கப் பதிவிற்கு உங்களை நான் மனதார வரவேற்கிறேன். நாம எல்லாருமே வாழ்க்கையில எப்போதாவது ஒரு கட்டத்துல யாருக்கும் வேண்டாதவங்களா ஒதுக்கப்படுறவங்களா உணர்ந்திருப்போம் இல்லையா? ஆனா எந்த இடத்துல நாம முற்றிலும் நிராகரிக்கப்படுறோமோ, எங்க நாம அனாதையா தனித்து விடப்படுறோமோ, சரியா அந்த கடினமான இடத்திலேயே ஒரு மாபெரும் தெய்வீக ஆசீர்வாதத்தை எப்படி கண்டடையலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மூலப்பதிவை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். நம்ம வழிகளை எப்படி ஒரு பெரிய வெற்றியா மாத்துறது அப்படிங்கிற பாதையை இது ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, இந்த ஆழமான செய்தி என்ன சொல்லுதுன்னு இப்ப நாம விரிவாக பாப்போம். உங்க குடும்பத்துல வேலை பாக்குற இடத்துல இல்லனா நீங்க ரொம்ப நேசிச்ச ஒரு கூட்டத்துல உங்கள வேண்டான்னு ஒதுக்கி வச்ச அந்த வலி உங்களுக்கு தெரியுமா? அந்த தனிமை, அந்த வேதனை, அது எவ்ளோ கஷ்டமானதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அந்த நிராகரிப்போட வலிய நான் முழுமையா உணர்றேன். சரி, இந்த வலி மிகுந்த உணர்வுக்கு, இந்த சவாலுக்கு, இந்த மூலப்பதிவு என்ன தீர்வு சொல்லுதுன்னு நாம இப்ப கொஞ்சம் ஆழமா பாப்போம். பகுதி 1. நிராகரிப்பின் யதார்த்தம். நிராகரிப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லார வாழ்க்கையிலயும் நடக்கிற ஒரு நிஜம். ஏதோ சிலருக்கு மட்டுமே நடக்கிற துரதிர்ஷ்டம்னு இதை சொல்லிட முடியாது. யாராவது நம்மள வேண்டான்னு சொல்லும்போது நம்ம ஒட்டுமொத்த நம்பிக்கையும் உடைஞ்சு போற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கூற்ற கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நாம படுற அதே வலிய, அதே நிராகரிப்ப இந்த உலகத்தோட மிக உயர்ந்த தெய்வீக சக்தியே எதிர்கொண்டுச்சு. உலகமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிராகரிச்சப்போ நாம எம்மாத்திரம் சொல்லுங்க? ஐயோ, என்னை யாருமே ஏத்துக்கலையே அப்படின்னு நீங்க கலங்கும்போது இந்த வார்த்தைகளை நினைச்சு பாருங்க. நீங்க எல்லாராலையும் எல்லா நேரத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்படணுங்கிற அவசியமே இல்ல. இது உண்மையிலே நமக்கு எவ்வளவு ஒரு ஆழமான ஆறுதலை தருது. பகுதி 2. ஓடிப்போவதற்கான தூண்டுதை. வெளியில மத்தவங்க நம்மள நிராகரிக்கும்போது நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு நாம கொஞ்சம் கவனிக்கணும். நமக்கு ஏற்படுற அந்த அவமானத்தை, அந்த வலிய தாங்கிக்க முடியாம நம்ம மனம் உடனே ஒரு தற்காப்பு நிலைக்கு போயிடும். நான் இந்த இடத்தை விட்டே போயிடுறேன், இனிமே நான் இங்க இருக்கவே மாட்டேன் அப்படின்னு விலகி செல்ற எண்ணம் தான் நமக்கு முதல்ல வரும். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னொரு பக்கம் ஒரு உறுதியான எண்ணம் இருக்கு. அதுதான் நான் இந்த இடத்திலேயே நிற்பேன், இங்கேயே ஜெபம் பண்ணுவேன் அப்படிங்கிற நிலைத்து நிற்கும் எண்ணம். நாம செய்ய வேண்டியது அந்த உறுதியான மனநிலையை தேர்ந்தெடுக்கிறது தான். ஓடிப்போக தூண்டுற அந்த ஆவிய, அந்த பலவீனமான எண்ணத்தை வேரோடு பிடுங்கி எரியணும் அப்படின்னு தான் இந்த மூலப்பதிவு ரொம்ப ஆணித்தரமா வலியுறுத்துது. பகுதி 3. ஜபத்தில் உறுதியாக நிற்பது. ஓடிப்போகணுங்கிற எண்ணத்தை முறியடிச்சதுக்கு அப்புறம் நாம அடுத்த கட்டத்துக்கு போகணும். இது ஏதோ சாதாரண பிடிவாதம் கிடையாதுங்க. இது ஒரு ஆழமான ஆன்மீக போராட்டம். எப்பவுமே வலிகள்ல இருந்து தப்பிச்சு ஓடுறது ரொம்ப ஈஸி. ஆனா எந்த இடத்துல நீங்க அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எங்க ஒதுக்கப்பட்டீங்களோ, அதே இடத்துல உறுதியாய் நிற்பது, அது அசாதாரணமான ஒரு தைரியம். இதுதான் உங்க வலிய உங்க பலமா மாத்திர தருணம். இதுக்காக இந்த மூலப்பதிவு 3 தெளிவான படிகளை காட்டுது. 1. அந்த இடத்திலேயே நில்லுங்க. 2. அந்த இடத்திலேயே ஜபம் பண்ணுங்க. 3. கர்த்தர் சூழ்நிலைய மாத்துவார் அப்படின்னு முழுமையா நம்புங்க. உங்களை வேண்டான்னு சொன்னவங்க முன்னாடி தோத்து போனவங்க மாதிரி தலகுனிஞ்சு நிற்க வேண்டாம். மாறாக, ஆண்டவர் என் சூழ்நிலைய மாற்றுவார் அப்படிங்கிற ஆழமான விசுவாசத்தோட அங்கே நில்லுங்க. அது சாதாரண செயல் இல்ல, அது உங்க விசுவாசத்தோட மிகப்பெரிய வெளிப்பாடு. பகுதி 4. தெய்வீக மாற்றம். சரி, இது எப்படி ஒரு மாபெரும் வெற்றியாக மாறுது அப்படின்னு இப்போ நாம பாப்போம். நீங்க அந்த இடத்துல உறுதியா நிக்கும்போது உங்களுக்காக ஒரு மாபெரும் மாற்றம் உருவாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நிராகரிப்புங்கிற இருள் விலகி வெற்றியோட வெளிச்சம் பிறக்க போற தருணம் இது. இந்த மூலப்பதிவு நம்மள ஒரு மிகப்பெரிய உச்ச கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகுது. நீங்கள் நிராகரிக்கப்பட்ட அதே இடத்துல உறுதியா நின்று ஜெபிக்கும்போது என்ன நடக்கும்? உங்களை வேண்டான்னு ஒதுக்கி அந்த சூழ்நிலை அப்படியே தொடருமா? இல்ல அங்க ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழுமா? இவ்ளோ நாள் பொறுமையோடும் கண்ணீரோடும் காத்திருந்த உங்களுக்கு என்ன பதில் கிடைக்கப் போகுது? இதுதான் அந்த பிரம்மாண்டமான வாக்குறுதி. கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய கூட்டத்தையே கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். இது எவ்வளவு வலிமையான உணர்ச்சிகரமான ஒரு வெற்றி பாருங்க. உங்களை 1-2 பேர் நிராகரிச்சிருக்கலாம். ஆனா நீங்க ஓடிடாம அந்த இடத்துல உறுதியா நின்றால் உங்களை ஏத்துக்கிறதுக்காக ஒரு பெரிய கூட்டத்தையே ஆண்டவர் உருவாக்குவார். உங்களை வேண்டான்னு சொன்ன அதே இடத்துல நீங்க கொண்டாடப்படுவீங்க. அந்த சூழ்நிலைய அப்படியே முற்றிலுமா தலைகீழா மாத்துற வல்லமே அந்த தெய்வீக சக்திக்கு இருக்கு அப்படிங்கறத இந்த மூலப்பதிவு ரொம்ப அற்புதமா விளக்குது.
இறுதியா நம்மளை நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு சவாலான கேள்வி இதுதான். நிராகரிக்கப்பட்ட இடத்தை விட்டு ஓடுவீர்களா அல்லது உறுதியாக நின்று கர்த்தர் கட்டளையிடும் கூட்டத்திற்காக காத்திருப்பீர்களா? உங்களைச் சுற்றியிருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நீங்க ஓடப் போறீங்களா இல்ல நிலைத்து நின்று வெற்றியை பார்க்க போறீங்களா? அந்த மாபெரும் கூட்டத்தின் அங்கீகாரம் உங்களுக்கு வேணும்னா இன்னைக்கு அந்த வலியை தாங்கி தைரியமா உறுதியா நில்லுங்க. அந்த வெற்றி நிச்சயம் உங்களுக்கானதுதான். மீண்டும் ஒரு அற்புதமான விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கும் வரை இந்த ஆழமான எண்ணங்களை சிந்திச்சு பாருங்க. நன்றி.